என்னோட ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அப்புறம் இருந்த செகண்ட் டிகிரி டேர், அப்புறம் டெலிவரி டைமில் கொடுத்த அந்த எபிசியாட்டமி கட், அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து நான் எப்படி ஹீல் பண்ணேன் அப்படிங்கிறத நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ஷுபாஸ் வேர்ல்ட். டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜேர்னி தான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட் டெலிவரியும் போது எனக்கு வந்து செகண்ட் டிகிரி டேர் இருந்தது. ஆல்சோ டெலிவரி டைமில் எபிசியாட்டமி அப்படின்ற அந்த கட் கொடுத்து தான் பேபியை டெலிவர் பண்ணாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரி ஸ்டோரி வந்து என்னோடய சேனலில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். இன்கேஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ப்ளீஸ் செக் இட் அவுட். எபிசியாட்டமினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அதை பற்றியும் வீடியோ இருக்குது, அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள் இஃப் யூ வாண்ட். ஸ்டார்டிங்கில் இருந்து எனக்கு என்ன கேர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க, வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், அந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் கவர் ஆக போகுது. இன்கேஸ் உங்களுக்கு செகண்ட் டிகிரி டேர் ஆயிருக்கு அண்ட் நீங்கள் எபிடியூரல் எடுத்துக்கலை உங்கள் டெலிவரி டைமில் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எங்கே ஸ்டிச்சஸ் போடணுமோ அந்த ஏரியாவில் வந்து அவங்க லோக்கலாக ஃப்ரீசிங் இல்லைனா லோக்கலாக அனஸ்தெட்டிக் ஏதாவது கொடுத்துட்டு தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடுவாங்க, வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டிகிரி டேர் ஆஸ் வெல் அஸ் செகண்ட் டிகிரி டேரோட ரிப்பேர் வந்து டெலிவரி ரூம்லையே நடக்கும். ஸோ நீங்கள் டெலிவர் பண்ண அதே ரூமில் அதே பெட்லேயே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுடுவாங்க ஃபார் ஃபர்ஸ்ட் டிகிரி அண்ட் செகண்ட் டிகிரி டேர். கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே கனடாவில் டெலிவர் பண்ணது, ஒன்டாரியோவில். ஃபஸ்ட்டு டெலிவரி 6:20க்கு ஆச்சு. 7 o'clock க்ளீனப் எல்லாம் முடிஞ்சுது, ஸ்டிச்சஸ் முடிஞ்சுது. அண்ட் தென் எனக்கு வந்து டின்னர் சர்வ் பண்ணாங்க வித் டெசர்ட் அண்ட் சாலட். சாப்பிட்டு முடிச்சு ரூமுக்கு போனதுலேருந்து ரவுண்ட் த கிளாக், ஸோ அந்த எபிடியூரல் வேர் அவுட் ஆகக்கூடிய டைமில் இருந்து ஆரம்பித்து எனக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பெயின் கில்லர் அண்ட் ஸ்டூல் சாஃப்னர் இது ரெண்டும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க கரெக்டாக அந்த டோசேஜ் படி. ஸோ எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ப்ரிஸ்கிரிப்ஷன் பெயின் கில்லர், ஸோ உங்களுக்கு வந்து சும்மா ஃபார்மசியில் போய் வாங்கக்கூடிய பெயின் கில்லர் வந்து பெயின் தாங்காது. ஸ்டூல் சாஃப்னர் லாக்ஸேட்டிவ் கிடையாது. ஸ்டூல் சாஃப்னர் வந்து அந்த மோஷன்ஸை வந்து சாஃப்டாக வச்சுக்கும் அன்டில் யூ பாஸ். ஸோ அதுதான் ஸ்டூல் சாஃப்னர் வேலை. லாக்ஸேட்டிவ் வேறு, ஸ்டூல் சாஃப்னர் வேறு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் எவ்ரி 8 hours அந்த நர்சஸ் டியூட்டி மாறும்போது அவங்க வந்து ஐஸ் பேக் கொண்டு வந்து நம்மளோட பேடில் வந்து அதை பிளேஸ் பண்ணியும் விடுவாங்க அந்த ஸ்வெல்லிங் குறையறதுக்காக. நீங்களும் டெலிவரி ஆன அப்புறம் பெயின் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் பெயின் கில்லர் எடுத்துக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் நீங்கள் மிசரபிளாக இல்லாமல், அதாவது ஒரு கொடுமையான நிலைமையில் இல்லாமல் ஒரு நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும், உங்களையும் குழந்தையும் பார்த்துக்க முடியும். ஸோ பெயின் கில்லர் எடுத்துக்கிறதுக்கு தயங்க வேண்டாம். பெயின் கில்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கரான பெயின் கில்லர்ஸ் எடுக்கும்போது அது வந்து கான்ஸ்டிபேஷன் காஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் ஆஸ் சச் டெலிவரிக்கு அப்புறம் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருக்கும் போது ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, கான்ஸ்டிபேஷன் ஆகக்கூடாது. அண்ட் இந்த ரீசன்ஸ்க்காக தான் ஸ்டூல் சாஃப்னரும் அது கூடவே சேர்ந்து கொடுத்துட்றாங்க. கேத்தீட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ண அப்புறம் நம்மளுக்கு எப்போ யூரின் பாஸ் பண்ணணுமோ ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் டெலிவரி அப்போ வந்து நர்ஸை கூப்பிட சொல்கிறாங்க. அண்ட் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு பெரி பாட்டில் அப்படின்னு ஒன்று இங்கே கொடுக்குறாங்க. அந்த பெரி பாட்டில்னு சொல்கிறாங்க, இல்லைனா பெரி ஸ்குவர்ட் பாட்டில் அப்படின்னும் கூட சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக அது என்னென்னா, அது ஒரு பிளாஸ்டிக் ஸ்குவீஸ் பண்ணக்கூடிய பாட்டில். அந்த பாட்டிலில் வந்து வார்ம் வாட்டர் பிடிச்சி அந்த நாசிலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும், அதில் வார்ம் வாட்டர் ஃபில் பண்ணி அந்த பாட்டிலை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் யூரின் பாஸ் பண்ணும்போது இல்லை மோஷன் போகும்போது. ஸ்டிச்சஸ் இருக்க ஏரியா மேலே யூரின் பாஸ் பண்ணும்போது, யூரின் ஃப்ளோ ஆகும்போது நம்மளுக்கு ஸ்டிங்கிங் இருக்கும், அதாவது ரொம்ப குத்துறா மாதிரியோ வலிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வாஷ்ரூம் போகும்போதே அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வார்ம் வாட்டரால் அதை ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டே யூரின் பாஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ தட் வே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் மேலே யூரின் வந்து பட்டு அந்த எரியிறது, ஸ்டிங் ஆகிறது அது இல்லாமல் இருக்கும். நீங்கள் இது பெரினியம் ஸ்குவர்ட் ஆர் பெரினியம் ஸ்ப்ரே பாட்டில் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலும் அதுக்கு ஒரு நாசில் கேப்பும் இருக்கும். ஸோ அந்த பாட்டிலில் நீங்கள் இந்த மாதிரி லியூக்வார்ம் ஆர் கோல்டு வாட்டர் உங்களுக்கு எது பிடிக்குதோ ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே நீங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பெரினியம் கிளென்சிங் பாட்டில் ஆர் பெரினியம் ஸ்ப்ரே பாட்டில்ன்றாங்க. இந்த ஸ்ப்ரே பாருங்கள் எவ்வளோ ஜென்டிலாக இருக்குன்னுட்டு.
நம்ம ஊர் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸில் இருக்கக்கூடிய ஜெட் ஸ்ப்ரே வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி வருது, அது ஸ்டிச்சஸோட ஏரியாவில் படுறது நல்லதில்லை. நெக்ஸ்ட் டேலேருந்தே நம்மளை ஷவரும் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஷவர் பண்ணுறோம், நார்மலாக நம்மளால் நடக்க முடியுது, அண்ட் யூரின் பாஸ் பண்ணுறோம், மோஷன் பாஸ் பண்ணுறோமா, இதெல்லாம் செக் பண்ண அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அந்த பெரிய ஸ்குவர்ட் பாட்டில் சொன்னேன் இல்லையா, ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்கன்ட்டு, அந்த மாதிரி 2 பாட்டில் அண்ட் அது கூடவே சேர்ந்து அடுத்த ஒரு நாளைக்கு தேவைப்படுற பெயின் கில்லர் அண்ட் ஸ்டூல் சாஃபனரும் சேர்ந்து கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. பெயினை பொறுத்த வரைக்கும் அண்ட் கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் பார்த்துக்கிறதுங்கிறத பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு போன அப்புறம் நீங்கள் டைலனால் அப்படின்ட்டு இங்கே விற்கும், அதாவது அசிட்டோமெனஃபின் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஊரில் பேராசிட்டமால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வீட்டுக்கு போனதுலேருந்து நீங்கள் பேராசிட்டமால் கரெக்டாக டைமுக்கு டைம் அந்த அலாம் வச்சு டைம் பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் அது வந்து உங்களுக்கு பெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் அது வந்து உங்கள் பெயினை தாங்குற அளவுக்கு இல்லை எஃபெக்டிவாக, உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்குன்னா சொல்லுங்கள், டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் பெயின் கில்லர் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆல்சோ அந்த கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஃபைபர் சப்ளிமெண்ட் எடுத்துக்க சொன்னாங்க. இங்கே வந்து மெட்டாமியூசில் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைபர் சப்ளிமெண்ட் விற்குது. ஸோ அது வந்து ஃபுல்லாக ஹீல் ஆகிற வரைக்குமே நீங்கள் டெய்லி ஒரு தடவை அந்த ஃபைபர் சப்ளிமெண்ட்டும் எடுத்துக்கோங்கன்னு. அது பேசிக்காக என்னன்னா ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு 8 ounce கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி, அது வந்து மிக்ஸ் ஆகாது, ஒரு மாதிரி அதில் ஸ்டர் பண்ணி குடிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஃபைபர் சப்ளிமெண்ட் அண்ட் டைலனால், அதாவது பேராசிட்டமால், இது 2ம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். தேவைப்படுற அளவுக்கு அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஸ்ட்ரோல்ஸ், அதாவது கொஞ்ச நேரம் வந்து நடக்கணும் டெய்லி. அதே மாதிரி குழந்தை தூங்கும்போது தூங்கிக்கோங்க. டெய்லி ஷவர் பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக குளிக்கணும். அண்ட் இந்த வாஷ்ரூம் யூஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த பெரிய ஸ்குவர்ட் பாட்டில் யூஸ் பண்ணி அந்த ஏரியாவை வாஷ் ஆஃப் அண்ட் கிளென்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. பேட்ஸும் வந்து அடிக்கடி மாற்றணும். எப்படி நம்ம பீரியட் டைமில் மாற்றுறோமோ அதே மாதிரி எவ்ரி 4 to 6 hours வந்து பேடையும் மாற்றிடணும். டெலிவரிக்கு அப்புறம் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். டயட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெல்த்தியான, நிறைய ப்ரோட்டீன், நல்ல ஹெல்த்தியான கார்ப்ஸு, நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதாவது ஃபைபர் ரிச் டயட் எடுத்துக்க சொன்னாங்க. அண்ட் நிறைய தண்ணியும் குடிக்க சொன்னாங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். டேப்லெட்ஸ் இல்லாமல் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 2 weeks ஆணுச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைலனாலை வந்து நான் நிறுத்திட்டேன். ஆனால் நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிறதுக்கு 6 to 8 weeks, அதாவது 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் ஆகும். எனக்கு வந்து 6 week செக்கப் இருந்தது. அப்போ நான் டாக்டர்கிட்ட போன போது டாக்டர் வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு இன்னும் ஃபுல்லாக ஹீல் ஆகலை, திரும்ப 2 வாரம் கழித்து வாங்க அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ எனக்கு வந்து 8 வாரம் ஆச்சு என்னோட ஸ்டிச்சஸ் எல்லாம் ஹீல் ஆகுறதுக்கு. ஸ்டிச்சஸ் எப்போவுமே டிசால்வபிள் ஸ்டிச்சஸ் தான் போடுவாங்க. ஸோ அது வந்து இந்த தையல் பிரிக்கிறது அந்த ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது டெலிவரி ஸ்டிச்சஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் அந்த ஸ்டிச்சஸ் வந்து பெயின் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டிச்சஸில் அந்த ஃபர்ஸ்ட் 2 weeks ஆகுது இல்லையா, அந்த பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ஸ்டிச்சஸ் ஏரியாவில், அந்த டைமில் நீங்கள் வந்து உட்காரும்போது நீங்கள் பில்லோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு டோனட் குஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைப் ஆஃப் குஷன் யூஸ் பண்ணிக்கலாம் உட்கார்றதுக்கு. அந்த ஸ்டிச்சஸ் மேலே அழுத்தம் இல்லாத மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்கார்றதுக்கு. உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்க இன்னும் சில ஸ்டெப்ஸ் இருக்குது, இதெல்லாம் நான் பண்ணாதது. அதில் என்னன்னா, ஒன்று வந்து விச் ஹேசல் பேட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு, அந்த ஹிமராய்ட்ஸ்க்குன்னு வந்து விச் ஹேசல் பேட்ஸ்னு விற்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வாங்கி அது கூலிங் பேட்ஸ் மாதிரி நீங்கள் உங்கள் சானிட்டரி பேட் மேலே வச்சு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஆறும்போது இருக்கக்கூடிய அந்த டிங்லிங், அந்த ஒரு குத்துற மாதிரி இல்லை இச்சியாக இருக்கிறதோ இல்லை வலிக்கிற மாதிரி இருக்கிறதோ, அந்த ஃபீலிங்கை எல்லாம் அது வந்து ஈஸ் ஆஃப் பண்ணும். அப்புறம் இந்த சிட்ஸ் பாத்னு ஒன்று இருக்குது, அதை பற்றியும் எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி டைமில் தெரியாது. ஸோ சிட்ஸ் பாத் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷாலோ டப்பில் வந்து நீங்கள் உங்களோட அந்த பாட்டம் வரைக்கும் முங்குற அளவுக்கு வந்து லியூக்வார்ம், அதாவது வெது வெதுன்ற தண்ணி வச்சு அதில் நீங்கள் உட்காரலாம். உங்கள் வீட்டில் பாத் டப் இருக்குன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணி அதையும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா
சிட்ஸ் பாத்க்கு இருக்கிற டப் கொடுங்கன்னு நீங்கள் ஃபார்மசியில் போய் கேட்டிங்கன்னா இப்போல்லாம் வந்து உங்கள் டாய்லெட் மேலே ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பேசின் மாதிரி கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி அதில் உட்காந்துக்கலாம், உங்களோட அந்த ஸ்டிச்சஸ் ஏரியா முங்குற மாதிரி. சில பேருக்கு வந்து கோல்டாக இருக்கக்கூடிய தண்ணியில் உட்கார்றது வந்து இன்னும் பிடிச்சிருக்கு, இல்லை இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றாங்க. ஸோ கூல் வாட்டர்லையும் நீங்கள் சிட்ஸ் பாத் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 5 minutes per day இந்த மாதிரி சிட்ஸ் பாத்தில் உட்கார்றதும் ரொம்ப நல்லதுன்றாங்க. இன்னொரு ஸ்ப்ரே ஒன்று இருக்குது, இது ரொம்ப பாப்புலர். அது பேர் வந்து டெர்மோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஸ்ப்ரே. எனக்கு தெரியல அது இந்தியாவில் கிடைக்குதான்னு, இல்லை நீங்கள் ஆன்லைனில் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரே வந்து நம்பிங் ஸ்ப்ரே, அதாவது மரத்து போகிற ஸ்ப்ரே மாதிரி. இது வந்து இட் இஸ் சேஃப் டு யூஸ் ஆன் த ஸ்டிச்சஸ் அண்ட் அந்த பாட்டமில் இருக்கக்கூடிய நம்ம ஏரியாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நிறையா பேர் இந்த டெர்மோபிளாஸ்ட்டை வந்து அந்த ஸ்டிச்சஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் அந்த பெரினியமில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மரத்து போன மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும், இல்லைனா அது வந்து பெயின் இல்லாமல் பார்த்துக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹீலிங் மை 2nd degree tear ஆஃப்டர் டெலிவரி. அது கூடவே சேர்ந்து அடிஷ்னல் டிப்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிய வந்த ஒரு சில விஷயமும் நான் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லைக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். உங்கள் எல்லோரும் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர்.